சிசா மீடியா நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்று 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். எம்பெயர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ கோவையிலிருந்து. பொதுவாக ஒரு பலன் நம்ம பார்த்துடலாம். 2025 ஜனவரி 1 உங்களுக்கு 1வது நாள். அப்போது 1/1/2025 அப்படி கூட்டு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 11. வெறும் 2025 மட்டும் கூட்டினீங்கன்னா 9. லாபஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் நம்மளுக்குள்ள வராங்க. இந்த லாபஸ்தானமும் பாக்கியஸ்தானமுமே ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய நாள், ரொம்ப நல்ல ஒரு நாளாக அமையுது. அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டில் அடி எடுத்து வைக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வருஷத்திலுடைய முக்கிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக வருடங்கள் எடுக்கக்கூடிய கிரகங்களாகிய சனி பகவான், ராகு கேது பகவான், குரு பகவான் அவர்கள் பயிற்சி ஆகிறாங்க. அப்போ ஒரே வருஷத்தில் இந்த கிரகங்கள் பயிற்சி உங்களுக்கு அற்புத ஒரு பலனை, நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசியினரும் அவங்கவுங்க என்ன செய்யலாம், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான் நான் உங்களுக்கு ஒரு ராசி பலனாக சொல்கிறேன். முதல் ராசியாக மேச ராசி. மேச ராசிக்காரர்களில் 3 விதமாக பிரிச்சுக்கோங்க. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், ஒரு நடுத்தர வயதினர். இப்போ முதலாவதாக அந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வருடம் உங்கள் தொழில்துறையில் ஜூன் மாதம் வரைக்கும் முதலீடு செய்யாதீர்கள். இந்த முதலீடு செய்வதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அதிக லாபம் கிடைக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு. ஆனால் அந்த தீர்வு உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே கிடைக்கும். இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த ஒரு 2 வருட காலமாக எல்லாமே உங்களுக்கு தடங்கலாயிட்டிருக்கும். எந்த வேலையாட்களும் நம்மளுடைய அமைப்பில் நல்லா நிற்கலை, வேலையாட்களே எங்களுக்கு கிடைக்கல, அடிக்கடி மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் வண்டி வாகனத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. பெண்களுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு தைரியம், வீரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அவங்க வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு கொஞ்சம் மாறும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடமாற்றம் உண்டு. உங்களுக்கு ஒரு நல்ல தைரியங்கள் கிடைக்கும். நண்பர்கள் கூட்டம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ராகு ஒரு 12ஆம் இடத்துல உங்களுடைய ஸ்தானத்துக்கு இருக்கும்போது, 12 அப்படின்னாவே வீரியஸ்தானம், தைரியஸ்தானம், இடமாற்றத்துக்குடைய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் பெண்களும் ஒரு ஆண்களுக்கு நிகராக நீங்கள் கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு வருவீங்க. அப்போ ராகு ஒரு 12ல் இருக்கும்போது உங்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள், சொத்துகள், இல்லை உங்களை ஏமாற்றிருக்காங்க, இது எல்லாமே கண்டுபிடிச்சு நீங்கள் அதை ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு. நடுத்தர வயது குழந்தையினருக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மந்த புத்தி இருக்கும். அதில் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு 3 மாத காலம் வேண்டும். நிறைய தண்ணி குடிங்க. என்னடா நம்ம மருத்துவ முறையாக சொல்கிறோன்னு பார்த்தா, கண்டிப்பாக மேசம் என்றால் செவ்வாய். இந்த செவ்வாயோட ஆதிக்கம் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போ வந்துடும். ராகு ஒரு 12ல் சில மருத்துவ செலவே கொடுப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி கொடுங்க. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு நீங்கள் வெளியில் எடுத்துக்காதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளையே எடுத்துக்கோங்க. மேசம் என்றால் முருகன். வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில், இப்போ வரக்கூடிய தை மாதத்தில் கார்த்திகை திதியும், ரத சப்தமியும், தை சஷ்டி, தை வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த காலங்களில் ஒரு 6 விளக்கு, ஒரு மண் விளக்கு நீங்கள் வாங்கி, அரச மரம் இருக்கு இல்லையா, அதோடைய இலை மேலே அந்த மண் விளக்கு வைத்து இலுப்பை எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வந்தால் நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். இந்த சுபவிரியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். இது மேசராசி நேயர்களுக்கு. அடுத்தபடியாக ரிஷப ராசிக்காரர்கள், இந்த வருஷம் ஒரு நல்ல அற்புத பலனை ஸ்டார்டிங்லேருந்து அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதத்தில் பெண்கள் முன்னேறி வரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு ஒரு அற்புத பலன் கண்டிப்பாக உண்டு. பெண்கள் வெளி உலகத்துக்கு வருவீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். ஊதியங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக, நல்ல ஒரு பண ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும்.
பெண்கள் வந்து வீட்டில் இருந்திருப்பீங்க, என்னால் வெளி உலகத்துக்கு வர முடியலை அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் போடக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. இதை 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க. அது இப்போ செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக ஆண்களுக்கு ரிஷபத்தில் சொல்லணும் அப்படின்னா, யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, எந்த வம்பு வழக்குங்களையும் முன்ன நின்று செயல்பட்டால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. பணம் காசு அப்படிங்கிறது யாருக்காவது குடுக்கல் வாங்கல், நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போய் நீங்கள் ஜாமீன் போடணுன்னா கண்டிப்பாக போடாதீங்க. அதுவும் முக்கியமாக ஜூன் மாதத்தில் அந்த மாதத்து வரைக்கும் நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் உங்களுடைய லாபத்தை தடுத்து நஷ்டமாக்கிடும். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களை இப்போ குரு பொன்னவன் சொல்லுவாங்க. குரு பகவான் குரு வலயம், ஸ்திர ராசியில் வரக்கூடிய குரு பகவான் குரு வலயத்துக்குள்ளே இருக்கார். குரு வலயத்துக்குள்ளே ஒரு கிரகம் இருந்தால் அது மிகப்பெரிய அற்புத பலன் கொடுக்கும். அந்த பலனை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு குருவுடைய பயிற்சியில் இருந்து. அப்போ இந்த குரு மாறுறதுக்குள்ளே இன்னும் நிறைய பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கை உங்களுக்கு உண்டு. ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலமாக அமையாது, வீடாக அமையும். குழந்தைகளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருமணம் ஆகலை என் குழந்தைக்கு, என்னுடைய பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலங்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இந்த வருடங்கள் உண்டு. நீங்கள் காளி தேவியை வழிபட்டு வரணும். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, அனைத்து ராசியருக்கும் நான் சொல்லுவது, அரச மரம் இலை, ஆலமர இலை, இந்த 2 இலைகள் மேல் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்கன்னா அரசனை போல் வாழலாம், ஆழமாக வாழலாம், நல்ல தைரியமாக இருக்கலாம். இது ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸு. ஏன் அப்படின்னா, அரச மரமும் ஆலமரமும் விதைகள் யாரும் போட்டு முளைப்பது இல்லை. அது நீங்கள் கேள்வியும் பற்றிருக்கவே மாட்டீங்க. அந்த அற்புத ஒரு மரங்கள் தெய்வீக மரங்கள். அங்கே தான் அந்த காலத்தில் இருந்து வணிகங்கள், வியாபாரங்கள், சட்டங்கள், தீர்ப்பு டக்கு டக்குன்னு எங்களுக்கு கிடைச்சிது இல்லைங்களா? தங்கம், வைரம், வெள்ளி அனைத்தும் அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் அந்த இலைகள் மேலே ஒரு விளக்கு போடும்போது, ஏன் 6 விளக்கு அப்படின்னா, குழந்தைக்காக வேண்டவங்க, கார்த்திகை பெண்களை நோக்கி போடுறவங்க 6 விளக்கு போடுங்க. திருமணத்துக்காக போடுறவங்க 7 விளக்கு போடுங்க. ஏன்னா சப்த கண்ணீர்களுக்காக 7 விளக்கு போடுங்க. குலதெய்வ பிரச்சனை இருக்குது அப்படின்னா 9 விளக்கு போடுங்க. குலதெய்வ அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். எதுலேயும் லாபம் கிடைக்கலன்னா 11 விளக்கு போடுங்க. கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும். சிறு குழந்தைகள் போடுறாங்கன்னா 5 விளக்கு போடுங்க. இது கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. அடுத்தபடியாக மிதுன ராசி நேயர்கள், இந்த ஆங்கில புத்தாண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு போன வருஷமே ஒரு பலனை கொடுத்துருக்கும். எப்படின்னா, ஒரு ஐடியில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, இல்லை அவங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் உண்டு. ஒரு 10,000 வேலை செய்கிறவங்க திடீர்னு 50,000 வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. உடலில் ஒரு சோம்பல் தனம் இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இந்த ராசினர்களுடைய பெண்களுக்கு நரம்பு ரொம்ப ஷோல்டர் பெயினாக இருக்குது, எனக்கு நரம்பு வலிக்குது, டயர்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, புதன் பகவான் ஒரு நரம்புக்குடைய ஒரு கிரகம். இந்த கிரகம் நல்லா இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, மந்தமாக இருந்தால் ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க. அப்போ புதன் என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடம். அதே இப்படி ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்தை தொழிலை தூக்கி நிறுத்திடுவார். சூப்பராக உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஒரு தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா, சூரிய பகவானை நீங்கள் வேண்டிட்டு எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அற்புத ஒரு பலன் கொடுக்கும். ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக நீங்கள் செல்பவர்கள், நான் சொன்ன அரச இலையில் ஒரு விளக்கு போட்டு நான் இந்த வேலைக்காக போகிறேன்னு சொன்னீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இது நிச்சயம் உண்டு. இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. குழந்தைகள் அப்படின்னா முளைக்கட்டின பயிறு கொடுங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறுவாங்க, ஆனால் முன்னேறிடுவாங்க. பயப்பட வேண்டாம். பொதுவாக மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. ஓகே, இவங்க யாரை வழிபட்டு வரணும் அப்படின்னா, பெருமாளை வழிபடணும். நவம் அப்படிங்கிறது 9 விதமான பெருமாள் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 9 பெருமாள் கோயிலுக்கு
ஒரு வருஷத்துக்கு அந்த 9 பெருமாள் கோயிலுக்கு டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு வந்துடுங்க. உங்களுடைய 9 தலைமுறை பிரச்சனை கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தபடியாக கடகராசி நேயர்கள். கடகம் என்றால் ஒரு அற்புதம். குரு பகவான் அங்கே உச்சமாகிறார், சந்திர பகவான் அங்கே ஆட்சியாகிறார். இப்போ நம்மளுக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ குரு அமைப்பு பொன்னவன் அங்கே குடியிருக்காரு, அங்கே சந்திரன் மனோகாரகன் என்பவர் அங்கே வந்து ஆட்சி புரிகிறார். என்ன விஷயம்னா, இந்த சந்திரன் என்பவர் ரொம்ப ஸ்பீடாக போவார். அப்போது அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய மெயினாக பூச நட்சத்திரத்தில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய அடி வைக்கும் முறை பார்த்து வைங்க. எதையும் பெருசாக நம்பிடாதீங்க. அதில் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன முன்னேற்றங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். போன வருடமெல்லாம் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் புனர்பு தோஷங்கிற ஒரு பிடியில் சிக்கியிருப்பீங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அவர்களுடைய அது வந்து தாய் ஸ்தானாதிபதி, என்றைக்குமே தாய்க்கு ஒரு மதிப்பு உண்டு. அப்போ அந்த ஸ்தானங்களுடைய தாய்க்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பேர் புகழ் பதவி கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது வெளியூருக்கு சென்று படிக்கணும், இல்லை மேல் படிப்பு படிக்கணும்னா கண்டிப்பாக ஈஸியான முறையில், இப்போ உங்களுக்கு ஹார்டாக தெரியும், ஆனால் கண்டிப்பாக ஈஸியான முறையில் உங்கள் குழந்தைகளே அதை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அந்த அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படும். வண்டி வாகனத்தின் மேல் ஆசை கொண்டிருப்பீங்க, அது இந்த வருஷத்தில் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் புது வண்டி வாங்காதீங்க. கொஞ்ச நாட்கள் நீங்கள் ஒரு பழைய வண்டியை வாங்கிட்டு அப்புறமா புது வண்டி பண்ணும்போது உங்களுக்கு யோகங்களை மேலும் மேலும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா பல காலமாக நீங்கள் வந்து அந்த விஷயத்தை தொடாமல் இருந்திருப்பீங்க, வண்டி வாகனத்தோட விஷயத்தை தொடாமல் இருந்திருப்பீங்க. அதனால பழசு நம்ம வரும்போது அடுத்தடுத்து புது விஷயங்கள் வந்துடும். உங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், சிவபெருமான் இந்த கோயிலுக்கு போய் காலையில் தண்ணி ஊற்றுவாங்க தெரியுமா உங்களுக்கு. எப்போவுமே அந்த காலத்தில் மார்கழி மாதம் தை மாதத்துலலாம் பெண்கள் போய் பக்கத்தில் விநாயகர் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் பச்சை கற்பூரத்தையும் மஞ்சள், திருமஞ்சனம், மஞ்சள் கிடையாது திருமஞ்சத்தை கலக்கி நீங்கள் ஒரு நிறை குடம் எடுத்து 48 நாள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. உங்களுடைய தாய்க்கு அற்புத ஒரு ஆரோக்கியமான வாழ்வும் நல்ல ஆயுளும் கொடுக்கும், உங்களுக்கும் கொடுக்கும், உங்களுடைய சந்ததிகளுக்கும் கொடுக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு வாங்க. ஒரு நல்ல பலனை இந்த 2025 நீங்கள் அனுபவிப்பீங்க. அடுத்தபடியாக சிம்ம ராசி நேயர்கள். சிம்மம் என்றால் ராஜா, ராஜா என்றால் சிம்மம், இதுதான் சொல்லணும். யாரெல்லாம் சிம்மத்தில் பிறந்து சிம்ம ராசியில் இருக்காங்க, சிம்ம லக்னத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். இப்போ ராகு பகவான் உங்களுடைய அமைப்புப்படி 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்க முடியல, ஒரு நல்ல செட்டில் பண்ண முடியலன்னு ரொம்ப மனக்கவலையோடு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் 3 கிரகங்களின் பெயர்ச்சிகளின் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக ஜான்வரியிலிருந்து மே மாதம் வரைக்குமே ஒரு சின்ன, நான் சொல்லக்கூடிய அனைத்து ராசினருக்கும் ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்குது. ஏன்னா எல்லா ராசினருக்குமே சனி பகவானுடைய அமைப்பும் ராகு பகவானுடைய அமைப்பும் ஒன்றா சேரப்போது ஒரு 50 நாட்கள் சேரும். இந்த 50 நாட்களுடைய இணைவு உங்களை ஒரு ஜர்க்காக்கும், அதிலிருந்து விடுபட்டுருவீங்க. அப்போ மே மாதத்துக்கு மேலே எல்லா பலனும் அனுபவிக்க முடியும். ஓகே, அப்போ சிம்மராசி நேயர்களுக்கு தன்னுடைய குழந்தைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க. உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பாதியில் நின்ன வேலையை முடிச்சிடுவீங்க. இப்போ வந்து நான் கீழ் ஃப்ளோர் கட்டிட்டேன், மேலே ஃப்ளோர் கட்டணும். ஏன்னா சூரியன் என்றால் உச்சம் மச்சின்னு சொல்லுவாங்க. உயர்வுக்கு எல்லாமே வந்து சூரியன் தான். ஓகேங்களா. அடுத்தது அவங்க உடம்புல ட்ரை ஆகும். ஏன் ட்ரை ஆகும்னா மடங்கி விரிகிற இடம் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம். அப்போ நீங்கள் நல்லா ஒரு தண்ணி குடிக்கிறது, உங்கள் உடம்பை ஃப்ளெக்சிபிளாக ஆக்கிக்கிறது. ஏன்னா அப்பப்போ ட்ரை ஆகிடும். இதெல்லாம் இந்த வருஷத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா அந்தந்த வயசுக்குண்டான அமைப்புலேருந்து நீங்கள் தாண்டி போயிடுவீங்க. ஓகே, வெளிநாட்டில் இருக்காங்க, என் குழந்தை வெளிநாட்டில் இருக்குது, என் பையன் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கே ஒரு எங்களோட சேரக்கூடிய அமைப்பு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அதுக்குண்டான ஒரு வழிமுறை கிடைத்து அந்த வழிமுறையை நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. அது நல்ல ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்குவீங்க. ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் எனக்கு மூல நட்சத்திரத்தில் இருக்குது, நான் இந்த நட்சத்திரத்தில் இருக்கேன்லாம் கவலைப்படாதீங்க.
திருமணம் ஆகாத ஒரு ஆண் பெண் அனைவருக்கும் திருமண வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. ஓகே, இவங்க காலையில் எந்திரிச்ச உடனே சூரியன் உதித்தது அப்புறமா, சூரியனுக்கு முன்னாடி கிடையாது, சூரியன் உதித்ததற்கு அப்புறம்தான் நல்ல நேரம் என்பது நம்ம ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம். அப்போ நம்ம இந்த நல்ல நேரத்தில் சூரிய பகவானை கும்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி, வெறும் ஒரு டம்ளர் தண்ணி அவ்வளோதான், அதில் இத்தினூன்னு பச்சை கற்பூரம் போடுங்க. போட்டுட்டு ஒரு அருகம்புல்லால் எடுத்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்ன சந்ததிகளுக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் வேணும்னு எழுதி அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க. அந்த அருகம்புல்லை சேமிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு 48 நாள் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன். உங்கள் உடம்பும் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும், சூரிய பகவானோட ஆதிக்கமும் உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த அருகம்புல்லையெல்லாம் சேர்த்து காய வச்சு பொடியாக்கி அது உங்களுடைய சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துடும். இது ஒரு அற்புத ஒரு பரிகாரம். அடுத்தபடியாக கன்னிராசி நேயர்கள். இந்த கன்னிராசி நேயர்கள், கன்னி என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடம், ருண ரண ரோகம்னு சொல்லுவாங்க. அங்கே இன்னொன்று இருக்குது, நோய், எதிரி, கடன், தொல்லை. நீங்கள் எல்லா எதிரிகள் உங்கள்கிட்ட இருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, தொல்லைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் என்ன இருந்தால் ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். எதிர் திசைக்கு கண்டிப்பாக நேர் திசை என்பது ஒன்று உண்டு. எதுக்குமே ஒரு ஆப்போசிட் சைடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போது ஒரு ஆப்ஷன் இருந்தால் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணுவீங்கன்னா பர்ஃபெக்டாக படிச்சிடுவீங்க. அப்போ கண்ணில் பிறந்தவர்களுக்கு உடம்பு தான் கொஞ்சம் பாதிக்குமே ஒளி. அது எப்போ பாதிக்கும் என்றால் உங்களுடைய வயது. இப்போது நம்மளுடைய வயது 1லேருந்து 10க்குள்ளே ஒரு வயசு, 10லேருந்து 20க்குள்ளே வயசு, 20லேருந்து 30. ஒவ்வொரு காலகட்டத்தை ஒவ்வொரு கிரகங்கள் ஆதிக்கம் பெற்றிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒன்றாவது வயசு நம்ம பிறந்த காலத்தில் இருந்து 10வது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகம் என்ன உங்களுக்கு ஆதிக்கம் பெறும் தெரியுமா? சந்திரன். சந்திரனுடைய அமைப்பு மட்டும் பார்த்தா போதும். அந்த சந்திரன் நல்லா இருந்தால் ஒரு தாயை நல்லா அனுபவிச்சிருப்பீங்க, ஒரு தாயோட அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும், நல்ல தாய் என்பவள் கிடைப்பாங்க. அப்போது அதே 10லேருந்து 20க்குள்ளே புதன் நல்லா இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு படிப்பு. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இந்தந்த கிரகங்கள் என்பது வகுத்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த புதனுடைய அமைப்பில் படிப்பு திறன் நல்லாக இருக்கும். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா புதன் உச்சம் பெறுகிறார், ஆட்சி பெறுகிறார். அப்போது இந்த இரண்டுமே இருக்கும்போது புதனோட ஆதிக்கத்தில் நீங்கள் பிறக்கும்போது படிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்கு அமைப்பு சூப்பராக இருக்கும். நிறைய சர்க்கிள் வந்து சேருவாங்க. அந்த இடத்துல என்ன கிரகம் நீசமாகுது அப்படின்னா சுக்கிரன் நீசமாகுது. அப்போ ஒரு மைனஸ் என்னன்னா பெண்கள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்கள். ஏன்னா ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு. நீங்கள் ஒரு லவ் பண்ணுறீங்க, ஒரு நீங்கள் ஏமாந்துருவீங்க, இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் 2 விஷயங்கள் பாதிக்கப்படும். அதனால் உங்களுடைய ஃப்யூச்சர் கொஞ்சம் ஜர்க்காய் மேலே வரும். அதுலேருந்து இந்த வருஷத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக குழந்தை இல்லாதவர்கள். இப்போ எனக்கு 40 வயசு வரைக்கும் குழந்தை கிடையாது, 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதே மாதிரி 2வது தாரம் தெளிவாக தெரிஞ்சுக்கோம். 2வது தாரம் எனக்கு திருமணமே இன்ன வரைக்கும் எப்போ ஒன்றும் அதுக்கு உண்டான ஆப்ஷன் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் 3 கிரக பயிற்சியின் மூலியமாக ஒவ்வொரு கிரக பயிற்சியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா கூட்டுத்தொகை 11, எல்லா ராசினருக்கும் ஒரு லாபம் கட்டாயம் உண்டு. அடுத்தபடியாக துலா ராசி நேயர்கள். இந்த துலா ராசி அப்படின்னாவே தராசு. அப்போது நீதி தேவதை கையில் இருக்கக்கூடியதும் தராசு தான். நம்ம சரியான ஒரு விஷயத்தை எடை போட்டு நம்ம வாங்கக்கூடிய அமைப்பும் தராசு தான். அப்போ தராசுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா தராசு தான் ரொம்ப முக்கியம் வகிக்குது. இப்போ ஒரு தங்கமே இருக்கீங்க, எடை போடாமல் வாங்க முடியுமா? சும்மா குத்துமதிப்பாக, அன்னைக்கெல்லாம் குத்துமதிப்பாக கொடுத்தாங்க, தங்கத்தையே குத்துமதிப்பாக தான் கொடுத்தாங்க. அப்போ எத்தனை மாற்றங்கள் உண்டு. தராசு என்பது நீதி தேவதை கையில் ஏன் இருக்குது அப்படின்னா, நான் சரிசமமாக இருக்கேன், ஒரு பிடி பிடிச்சா நான் சரிசமமாக இருக்கேன். அப்போ அந்த ராசினரில் பெண்கள் அற்புதமாக இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இயற்கையிலேயே தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம், அடுத்தது ஒரு பிடிவாத குணம், என்னென்னா சாதிக்கணும்னு ஒரு பிடிவாத குணம், அவங்க முகத்தில் ஒரு வசீகரம் உண்டு. அப்போது ஆண்களுக்கு சரியில்லையானா கிடையாது, ஆண்களும் பலம் பெறுவாங்க. ஆனால் ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அதிகப்படியான பலங்கள் உண்டு. துலா ராசியில் யார் ஒருவர் வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் யாராவது டவுன் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்க குடுமி பிடிச்சி தூக்கி விட்டுருவாங்க அவங்கள.
தானும் நல்லா இருந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரே குணமுள்ள ராசி துலா ராசி. அப்போ இந்த துலா ராசினர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நரசிம்ம பெருமாள், லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை கும்பிட்டு வரணும். பைரவரையும் காளி தேவி, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆங்கார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள வந்து அவங்க காளி தெய்வத்தை உபாசனம் பண்ணினா நினச்சபடி அமையும். அவங்களுக்கு ஒரு பார்ட் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் இன்னொரு பார்ட் அவங்களுக்கு அற்புத வேலையை செஞ்சு கொடுக்கும். அடுத்தது, யாருக்காவது அன்றாடம் கூலி செய்கிறாங்க இல்லையா, எடை தூக்கி தராசு வைத்து கூலி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லாட்டி வேண்டாம் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை எடைக்கல்லோடு சேர்ந்து அந்த தராசு வாங்கி கொடுங்க. அவங்க உங்களுக்கு தூக்கி அந்த எடைக்கல் போட்டு அவங்க ஒரு வியாபாரம் பண்ண உங்களுடைய முயற்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது அற்புத பலன். இது செஞ்சுட்டு நீங்கள் எனக்கு சொல்லலாம். அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிகம் என்றால் இன்னைக்கு ரொம்ப உயர்வு ஸ்தானத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிகத்தில் தான் இருப்பாங்க. நான் தொழிலில் இல்லை, முதலாளியாக இருக்கேன், நான் கட்சியில் இருக்கேன், நான் பெரிய லெவலில் ஆதிக்கம் பண்ணுறேன். நீங்கள் எல்லாத்தையும் போய் நோட் பண்ணுங்கள், விருச்சிகத்தில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா விருச்சிகம் என்பது கால புருஷத்துக்கு 8ஆம் இடம். அப்போ 8 என்பது கண்டம் என்று எடுத்துக்கக்கூடாது. அதில் இருக்க மறைமுகம் அத்தனை இருக்குது. அதிர்ஷ்டமும் அதில் தான் இருக்குது, ஆயுள் பலமும் அதில் தான் இருக்குது, ஒருவருடைய உள்ளுணர்வை ஏற்படுத்திக்கக்கூடிய திறனும் அதில் தான் இருக்குது. ஏன்னா அது கர்ப்பப்பை. அப்போது கர்ப்ப கிரகம் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நம்மளுடைய தெய்வங்கள் ஒரு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி தான் கரு எப்போ உருவாகுது, அது எப்படி அமைப்பு, இன்றைக்கி டெக்னாலஜியில் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வகுத்து வச்சுருக்காங்களே அதை மூடின ஒரு விஷயத்துக்குள்ள அப்படியே அற்புதமான ஒரு மலர் உற்பத்தி ஆகுது இல்லையா, அதே மாதிரி கர்ப்ப கிரகத்துக்குள்ள எத்தனை பலன்கள். நம்ம போய் வேண்டது அனைத்தும் அந்த இடத்துல நடக்குதுன்னு தானே ஒரு கோயிலை பிரம்மாண்டமாக இத்துணூண்டு ஒரு கருவறையை பிரம்மாண்டமான ஒரு கோயிலை உருவாக்குறாங்க. அப்போது அதோடைய மதிப்பு அதிகம். அப்போ 10 பேர்த்த வேலை செய்யக்கூட திறன் யாருக்கெல்லாம் உண்டோ அது விருச்சிக ராசிக்கு உண்டு. அப்போ இந்த காலகட்டத்துக்கு விருச்சிக ராசிக்கு ராகு 5ஆம் இடமும் அவருக்கு அமைப்பு 9ஆம் இடமும் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அப்பா பலம் அதிகமாகும். நீங்கள் அந்த இடத்துல அப்பாவை மதித்து வந்தால் கண்டிப்பாக ஒரு அற்புத பலன் உங்களுக்கு உண்டு. அப்போ இந்த ராசிக்காரங்களுடைய இடத்துல சந்திரன் நீசமாவதனால் நீங்கள் தாயை வந்து கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, உங்களுடைய இடுப்புக்கு கீழே பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரை கும்பிடணும் அப்படின்னா அந்த ராசிக்கு முருகப்பெருமான். அப்போது நீர் சம்மந்தப்பட்ட கிரகம் இல்லையா அந்த இடத்துல. அப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும். எல்லாரும் சொல்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும். ஏன் போகணும்? ஒரு நாளாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா யார்கிட்டையாவது? என்ன அர்த்தம் அப்படின்னா, 6 படை வீடு இருக்கு இல்லையா முருகனுக்கு. இந்த 6 படை வீட்டில் 5 படை வந்து நிலக்காரகன், புரியுதுங்களா? மலை சார்ந்த நிலக்காரன், மலை அதுக்காரகன். ஆனால் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் நீர் சார்ந்த அடியில் நீர் சார்ந்த ஒரு இடம். அப்போது குன்று இருக்கும் இடம் குமரன் இருப்பான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் வந்து கடல் சார்ந்த ஒரு இடத்துல இருக்கார். அப்போது நிலம் சார்ந்து கடல் சார்ந்து, அப்போ இது தனிப்பட்ட வித்தியாசமாக அமைஞ்சிருது இல்லையா. அப்போ இந்த வித்தியாசமான ஒரு அமைஞ்ச இடத்துல நம்ம போயிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கை வித்தியாசமாக அமைஞ்சிடும். எதை நோக்கி போகிறோமோ அதை நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போது அந்த கடல் மட்டம் மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குது, ஒரு டவுனாக இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு மேலே வரும்போது நம்ம மேல் நோக்கி வருவோம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதை விட எந்த விதமான சீற்றங்கள் வந்தாலும் கடல் சார்ந்த கோயில்கள் அழிவது இல்லை. அதை நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அதனால உங்களை விருச்சிக ராசிக்காரங்களும் சரி, பொதுவாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வருவது நல்லது. அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு, தனுசு அப்படின்னா என்னன்னு சொல்லி நினைக்கிறீங்க? வில், ராமர். அப்போது தனுசில் பிறக்கிறதே ஒரு அற்புதமான ஒரு ராசி. அதில் ஒரு குடுப்பனை இருந்தால் மட்டும்தான் தனுசு ராசியில் பிறக்க முடியும். ஏனென்றால் காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க. மேசம் முதல் நம்ம மீனம் வரை எண்ணினால் தனுசு என்பது 9. அப்போது 1, 5, 9 இதில் பிறந்தாவே இதுக்கு பேர் திரிகோணம். இந்த அமைப்பில் பிறக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பை பூர்வீகத்தை நல்லா சம்பாரித்து வச்சுருப்பாங்க. அப்போ இந்த தனுசில்
அதுக்கு ஒரு லாபம் உண்டா நஷ்டமும் இருக்கும் இல்லையா? அப்போ நிறைய பிரச்சனைகளும் அந்த ஒரு ராசியில் தான் இருக்குது. அது இந்த வருஷம் உங்களுக்கு தீர்ந்துடும். இத்தனை வருஷமாக கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டாவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க. அடுத்தது யாருக்கையாவது நம்பி எனக்கு 1 போட்டால் 2 கிடைக்குன்னு ஒரு பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். வாங்கிடுங்க, அதுதான் ரொம்ப சேஃப். ஏன்னா இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்து நடந்தால் மட்டுமே ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். இதுதான் இந்த தனுசு ராசிக்கு. ஒன்றும் இல்லை, ராமர் வில்லெடுத்து அதை எய்தால் மட்டுமே தான் அந்த அம்பு எய்யும், அது இருக்கு இல்லையா? அப்போது எத்தனை பேர் ஒரு வில்லை எடுத்தாலும் எடுக்க முடியாத ஒரு அமைப்பு தானே ராமருடைய வில்லை. அதை ராமாயணத்தில் பார்த்துருப்பீங்க. அப்போது ராமர் எடுத்தால் தான் அது பூ போல் தனக்கு ஒருமே ஒழிய யார் எடுத்தாலும் அது உடஞ்சிரும். அப்போது ஒரு வில்லை தூக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, எடுத்தால் உடஞ்சி. இந்த மாதிரி ஒரு அமைப்புங்கும் போது நீங்களே முயற்சி பண்ணுங்கள். நீங்களே எல்லாத்துக்கும் நீங்களே போங்க. அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, நீங்களே பாருங்கள், வேலையாட்களை நம்பி போகாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பன் ஸ்தானத்தை இளையவர்கள் கண்டிப்பாக மதிப்பு கொடுங்க. அதுதான் உங்களே முன்னேற்றி வைக்கும். அங்கே பூர்வீக சொத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்னென்னா, எனக்கு எங்கள் அப்பாவோட சொத்து கிடைக்கல, என் தாத்தாவுடைய சொத்து கிடைக்கல, எப்போ பாரு ஒரு பிரச்சனையில் அங்கே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் 3 கிரகங்களின் அமைப்பாக. ஏன் அப்படின்னா, மெயினாக உங்களுக்கு சொத்து வீடு பிரச்சனை இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போது 4ங்கிற இடத்த எனக்கு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கல, நான் எப்போ பாரு அடிக்கடி வீடு மாற்றிட்டு இருக்கேன், வீடு எனக்கு இங்கே நிரந்தரமாக இல்லை, அங்கே நிரந்தரமாக வேலைகள், அடுத்து வண்டி வாகனம் எப்பப்பா ரிப்பேர் கொடுத்துட்டே இருக்கு, கண்டிப்பாக இந்த புலம்பல் உங்ககிட்ட இருக்கும். அது இந்த வருஷம் அதில் இருந்து மீண்டு எதெல்லாம் நான் பிரச்சனையாக இருந்ததோ அதுக்கு நான் ஒரு தீர்வு கொடுக்கணும், அதுக்கு ஒரு நிரந்தரத்தை கொடுக்கணும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. அதுலேயும் குரு பயிற்சி நடந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கைக்கு அது சேர்ந்துடும். இதையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் சித்தர் கோயிலுக்கு போங்க, எங்கே சித்தர் இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு சித்தர் கோயிலுக்கு போங்க. திருப்பதி இருக்கக்கூடிய கொங்கண சித்திரை வழிபடுங்க. ஏன்னா உங்களுடைய புலம்பல் என்னென்னா, என் பொண்ணுக்கு எனக்கு ஒரு நகை போட்டு கட்டி கொடுக்க முடியல, எல்லாம் இருக்குது, ஆனால் என்னால் அதை செயல்படுத்த முடியலங்கும் போது கொங்கண சித்தர் மட்டும்தான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணுங்கிறதுக்காக அவர் தவம் இருந்தார். அவர் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் தான் அவர் ஃபஸ்ட்டு தவம் இருந்தார். திருப்பதியில் அவர் சமாதியாக இருக்கார். அப்போ இந்த 2 இடத்துக்குமே நல்ல ஒரு அற்புத பலன் இருக்குது. ஆனால் திருப்பதிக்கு போகும்போது அவர் ஜெயிச்சுட்டு தான் அங்கே போனார். அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகிறதுக்கு தான் போனார். அதனால தான் திருப்பதியில் யார் போனாலும் பொன் பொருளை கொட்டுறீங்க, அங்கே அவ்வளோ ஒரு செல்வங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை ஒரு மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்போ அங்கே போயிட்டு வந்தால் ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கு காரணம் இதுதான். அப்போ அந்த வழிபாடை நீங்கள் வச்சுக்கோங்க. மெயின் 9ஆம் இடம்னா குலதெய்வம். குலதெய்வமும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் வழிபட்டால் மட்டுமே உங்களுக்கு பலன் அளிக்கும். போய் எங்கெங்கேயோ கோயிலை தேடாதீங்க. இந்த தெய்வங்களை வழிபட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அற்புத பலனை கொடுக்கும். நீங்கள் நவதானியத்தை மாதம் ஒரு முறை உங்களுடைய நட்சத்திரங்கள் வரும் அன்னைக்கு, இல்லை திதி நட்சத்திரம் கரணம், இது ஏதாவது ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு 3 மணி நேரம் நவதானியத்தை ஊற வைத்து அந்த தானியத்துடைய தண்ணியை நீங்கள் குளிச்சுக்கோங்க. உங்களுடைய உடம்புல குளிச்சுக்கோங்க. நவகிரக தோஷம் நிவர்த்தி. அந்த தானியத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொண்டு போய் மாட்டுக்கு போட்டுவாங்க. அற்புத பலன், உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்தபடியாக மகர ராசி நேயர்கள். மகர என்றால் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். 10 என்றால் கர்மா, 10 என்றால் தொனி, தர்ம கர்மாதிபதின்னு சொல்லுவாங்க. அப்போ சனி பகவானுடைய ஆதிக்கம் மகரத்திலையும் கும்பத்திலையும் இருக்குது. ஒரு உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த 10ஆம் இடத்துல, இப்போ ஒரு 10ங்கிற இடத்துல அஷ்டவர்க்க கட்டம்னு உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கும். அஷ்டவர்க்க கட்டம். இந்த கட்டத்தில் ஒரு எண்ணிக்கை இருக்கும், அந்த எண்ணிக்கை 27க்கு மேலே 30, 32 இருந்தால் தாராளமாக நீங்கள் சொந்த தொழில் செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா?
அதுக்கு கீழே உள்ளவங்க அந்த தொழிலுக்கு போகாதீங்க, நஷ்டமாயிடுவீங்க. அப்போ நஷ்டமான சொந்த தொழில்காரங்களா உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தா அது ரொம்ப பரல்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இது கொடுத்துறேன். இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இல்லையா, நான் சொந்த தொழில் செய்யலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்த்திக்கலாமா அப்படின்னா, உங்கள் பரல்கள் அதிகமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, சொந்த தொழிலில் போங்க. இல்லைன்னா ஒருவர்கிட்ட கை கட்டி வேலை செய்யக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? அப்போ இந்த டிப்ஸு அதில் 3ஆம் இடத்தில் ராகுவும், ராகுக்கு நீங்கள் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. அப்போ மகரத்தில் இருக்கவங்க ஒரு விடுபடுவீங்க. இவ்வளோ நாள் ஒரு அடிமையாக இருந்தேன், இவ்வளோ நாள் இதுக்குள்ளே சிக்கியிருந்தேன், இது எல்லாமே தீர்ந்து இந்த காலகட்டம் லாபம், தொட்டதெல்லாம் லாபம் கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய கம்யூனிகேஷனை என்ன, நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களுடைய போய் பேசுகிறீங்க, உங்களுடைய டீலிங்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும், சக்ஸஸ் கொடுக்கும். குடும்ப ஒற்றுமை நிவழும். என்னென்னா குடும்பத்துக்குள்ளே விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து நான் வெளியூரில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் குடும்பத்தோட ஒன்றா இருக்க முடியல, சில ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் அங்கே இருக்கும். இது எல்லாமே இந்த வருஷத்தில் தீர்ந்துடும். ஒரு அற்புத பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் நினச்சது நடக்கும். குரு மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆரோக்கியம் மேம்படும். அப்போ மகரத்தில் இருக்கக்கூடியவங்க பைரவர், சனி பகவானுக்கு நெருங்கிய நண்பர் என்றால் பைரவரை போய் வழிபடுங்க. அது உங்களுக்கு அற்புத பலன். இப்போ நான் சொர்ண ஆகாஷ்ன பைரவரை வழிபடணுமா இப்படிலாம் கேட்பாங்க இல்லையா, வேண்டவே வேண்டாம். நீங்கள் நார்மலாக ஒரு பைரவரை, சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபட்டால் நீங்கள் அந்த கர்மாலேருந்து தப்பிப்பீங்க. அடுத்தபடியாக கும்பராசி நேயர்கள். கும்பம் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க, ஒரு தெய்வீகம். கும்பம் என்றால் தெய்வீகம். ஒரு கலச கும்பம் தான் சொல்கிறாங்க இல்லையா, அது எங்கே இருக்கும், கோயில்களில் தான் இருக்கும். அப்போது நம்ம வீட்டில் எங்கே இருக்கும், இப்போ நம்ம ஒரு கும்பத்தை வச்சு வழிபடுறோன்னா என்ன பண்ணுவோம், சாமி ரூமில். அப்போது மற்ற பொருட்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். கும்பம் என்றால் ஒரு நல்ல தெய்வீக ஸ்தானத்தில் மட்டும்தான் வைக்க முடியும். அப்போ இந்த தெய்வீக அமைப்புடைய குடத்தில் என்ன இருக்குது என்பது யாருக்குமே தெரியாது. அது நிறை குடமா, மண் குடமா, இல்லை வெறும் குடமா. ஆனால் அந்த கும்பத்தை வடிவமைத்து அதில் ஒரு தேங்காய் வைத்து ஒரு அம்மனை போட்டால் அவங்களே தெய்வம். இப்படியெல்லாம் எத்தனை பேர் கும்பத்தில் வச்சு அவங்கவுங்களுடைய தெய்வத்தை, வரலட்சுமி நோம்பும் அதில் தான் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது. அப்போ அவங்க மதிக்கத்தக்கவராக தான் இருப்பாங்க. மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு உண்டு. அப்போ கும்பத்தில் பிறந்தவங்க காலபுருஷ தத்துவத்துக்கு எப்பவுமே லாபஸ்தானத்தில் தான் இருக்காங்க. அப்போ அவங்க தான் ஒரு சாஸ்திரம் படித்தவங்க அதிகம் பேர் இருப்பாங்க. ஒரு பட்ட படிப்பு மேலே மேலே பட்ட படிப்பு படிச்சுட்டே இருக்காங்களே அவங்களுக்கும் அது அந்த அனுபவம் நிறையா கொடுக்கும். அரசியலில் இருக்கக்கூடிய ஆளுமையும் அந்த அமைப்பில் இருக்குது. ஒரு புரோகிதராக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் அது நல்ல திறமையை வகுத்து கொடுக்கும். அப்போ இந்த கும்ப ராசிக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, அந்த இடம் எத்தனைக்குரியவர் 11, அங்கே வந்து சனி பகவான அமைப்பு. அப்போ அந்த சனி பகவானுடைய நீர் சம்மந்தப்பட்ட இடம், வயிறு, தலை, கண், இதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட இடம். அப்போ நீரால் கொஞ்சம் உடம்புல எனக்கு அடிக்கடி சளி தொந்தரவாக இருக்குது, வயிறு பிரச்சனை இருக்குது, யூரின் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த வருஷம் வரும். அதையெல்லாம் நீங்கள் சரி செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வேணும். சின்ன சின்ன யோகா, ஒரு தியானம், இதை பண்ணிங்கன்னா அந்த காரகன் உங்களுடைய அமைப்பில் இறங்கி எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன டிப்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் சின்ன டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சூரியனும் சந்திரனும் சேரும் காலம் அமாவாசை இல்லையா, அப்போ இந்த அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுங்க. அந்த காலத்தில் ஒரு தீபம் ஏற்றி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து அந்த தீபத்துடைய ஒளியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதில் அந்த 2 கிரகங்கள் சேரும்போது சுழுமுனை அப்படிங்கிறதுக்கு பேர், அதுக்கு பேர் சூரியனும் சந்திரனும் சேரும் காலம் சுழுமுனை. இந்த சுழுமுனை எங்கே இருக்குது அப்படின்னா நெற்றிக்கண் ஓப்பன் ஆகும். அப்போ அந்த தீபத்தை நீங்கள் ஒளி படும்போது அந்த ஒளியானது நெற்றிக்கண் மூலயமா உங்களுக்கு அறிவை கண்டிப்பாக சேர்த்தி கொடுக்கும். இது அனைத்து ராசியினர்களுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக மீன ராசி, நம்மளுடைய 12 ராசிகளில் கடைசி ராசியான மீன ராசி மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனம் என்றால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நான் நல்ல விதமாக இருப்பேனா, என் வாழ்க்கை நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்குமா, எனக்கு மற்றவர்களுடைய சாபத்திலேருந்து விடுபடுவேனா, இப்படி நிறைய கேள்விகள். நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ அது எல்லாமே வந்து மீனராசி தான்.
அப்போது மீனம் என்பது கடைசி 12ஆம் இடத்துக்குடையவர். அப்போ 12னா ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியாது. ஆனால் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஏன்னா உபயம் அப்படிங்கிற ஒரு ராசியான ஒரு அமைப்பு. அந்த இடத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சமாகி புதன் நீசமாகிறாரு. இங்கேயும் நீசபங்க ராஜயோகம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கண்ணிலையும் நீசபங்க ராஜயோகம் இருக்குது. யாருக்கெல்லாம் புதன் நீசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கவலையே படாதீங்க. ஐயோ, யாராவது உங்களுக்கு நீ படிக்கலை, உனக்கு வேலை கிடைக்காது, உனக்கு படிப்பு வந்த சத்தியமாக நம்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டுமே கரெக்டான டிகிரி இருக்குது. கரெக்டான டிகிரியில் புதன் என்பது நரம்பு, அதே மாதிரி ஃபயர் அப்படின்னா ஒரு பளிச்சுன்னு எரியக்கூடியவர். அப்போது இந்த புதன் நீசமாகி இந்த உச்சமான புதனை நேருக்கு நேர் பார்க்கும்போது உங்களுக்கு சார்ஜ் எப்பவுமே ஏறிக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. கலெக்டராக அவங்க பார்த்தீங்கன்னா புதன் நீசமாக கூட இருக்கலாம். அப்போ அதை வச்சு நீங்கள் சொல்லாதீங்க, அதை வச்சு நீங்கள் உங்களே கணக்கு போட்டுக்காதீங்க. நல்ல அற்புத பலன் கிடைக்கும். வெளிநாடு செல்பவர்கள் கட்டாயம் இந்த காலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அது எப்போனா ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய குரு பயிற்சி மாறுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெளிநாட்டுக்குரிய அமைப்பு அற்புதமாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு போய் வருஷத்துக்கு ஒரு முறை, ஆண்கள் கட்டாயமாக அவங்களுடைய குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போகணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு மீன், இப்போ வந்து ஒரு கோயில் குளத்தில் இருக்கிற குளமெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஃபுட்டு போடுங்க. இந்த மீன்களுக்கு மட்டுமே தோஷங்கள் கிடையாது. அப்போது ஜல புஷ்பம் அப்படின்னு ஐயர்களே சொல்லுவாங்க, ஜல புஷ்பம். அப்போ இந்த ஜல புஷ்பம் என்றால் என்ன அப்படின்னா மீன் கண்ணுடையவள், மீன் நாட்சி, இது எல்லாமே மீனுக்குடைய ஒரு அமைப்பு. அதனால மீனுக்கு நீங்கள் ஒரு ஃபுட்டு போட்டு வரும்போது உங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகிடும், அற்புத பலனை கொடுக்கும். நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல விசேஷங்கள் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ 12 ராசிக்கும் பார்த்துட்டோம். நிறைய டிப்ஸுகளை நம்ம பார்த்துருக்கோம். இதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இருக்குது. இந்த கிரக பயிற்சியின் மூலியமாகவும் தசா புத்திகளின் மூலியமாகவும் உங்களுக்கு அதது காலகட்டத்தில் எல்லாமே நடந்துடும். எந்த ஒரு ராசியும் ஃபுல் மைனஸ் கிடையாது, எந்த ஒரு ராசியும் ஃபுல் ஒரு பெரிய லெவல் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அப் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே நம்ம நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். சொல்லுவாங்க இல்லையா, நிறைய கடன், ஓரளவுக்கு கடன் பட்டுக்கோ, அப்போ தான் நீங்கள் வந்து நோய் நொடியிலேருந்து தப்பிப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மகிட்ட எதுவுமே இல்லை, அப்போ நான் நல்லா கிளியராக இருக்குன்னா சோம்பேறித்தனம் வந்துடும். எல்லாம் சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சோம்பேறித்தனம் வந்துடும். எனக்கு கடன் இல்லை, எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு நல்ல வேலை இருக்குது. அதுக்காக தான் ஒரு சின்ன கடன் படும்போது என்ன பண்ணுவாங்க, அந்தந்த டைமுக்கு அதை நான் கட்டிடணும், இந்த வேலையில் நான் கமிட்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு மூளை சுறுசுறுப்பாக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் இப்படி ஒரு பழமொழியை சொன்னாங்களே ஒழிய மற்ற எந்த விஷயமும் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக, இது நான் சொல்வது கண்டிப்பாக, குழந்தை இல்லை 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கிடைக்கல அப்படிங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வருஷத்துக்குடைய தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை, சஷ்டி, அடுத்தது வந்து சதுர்த்தி, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு விளக்கு போட்டு பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி சஷ்டியில் ஒரு விரதம் இருந்தால், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அதற்கு பேர் என்னன்னா, சஷ்டியில் நீ விரதம் இருந்தால் அகம் என்ற கர்ப்பப்பைக்குள் ஒரு துளிர் விடும். இதுதான் அந்தவுடைய அர்த்தம். அப்போ ஒரு சஷ்டியில் கார்த்திகை பெண்களை நீங்கள் நினச்சி 6 விளக்கு போடுங்க, குழந்தை கட்டாயம் கிடைக்கும். திருமணம் இருக்கிறவங்க 7 விளக்கு போடுங்க. திரும்பவும் இதை சொல்லியிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையும் என்பதை வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஜெயம் ஜெயஸ்ரீ. நன்றி, வணக்கம்.